ஓம் அகத்தீஸ்வராய நமக. ஆதியும் நீயே அந்தமும் நீயே, குருவடி சரணம் திருவடி போற்றி. நமது பஞ்சபூத மாந்திரிக சேனல் வழியாக நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம். நிறைய பேர் நிறைய பதிவுகள் கேட்டிருக்கீங்க. அதில் ஒரு நபர் இந்த ஜின்கள், எவல், பில்லி, அது போல் காற்று, கருப்பு, வஞ்சனை இதெல்லாம் விளக்குவதற்கு ஒரு பதிவு கேட்டிருந்தீங்க. அதற்கு உண்டான பதிவு ஒரு ரொம்ப எளிமையான முறை, ஒரு முஸ்லீம் மாந்திரிக முறை. இதெல்லாம் அனுபவ முறைகள் தான். அனுபவம் செஞ்சு பார்த்தா தானே தெரியும். அனுபவ முறைகள் தான் இதெல்லாம். இந்த மந்திரத்தை ஒரு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி எல்லாம் சுத்தபத்தமாக இருந்து, வீட்டு ஹாலில் இருந்தாலும் சரி, இல்லை பூஜை ரூமாக இருந்தாலும் சரி, இல்லை வெளியிடங்கள் இருந்தாலும் சரி, நல்லா சுத்தபத்தமாக இருந்து பச்சை துணி அல்லது வெள்ளை துணி உடுத்தி, நான் ஒரு சக்கரம் கொடுத்துருக்கேன். அந்த சக்கரத்தை தரையில் வரைஞ்சாலும் சரி, இல்லை ஒரு வெள்ளித்தகட்டில் வரைஞ்சாலும் சரி, இல்லை செப்பு தகட்டில் வரைஞ்சாலும் சரி, வரைஞ்சி இந்த மந்திரத்தை 1128 தரம் சொல்லி ஒரே நாளில் சொன்னாலும் சரி, இல்லை 2-3 நாளில் சொன்னாலும் சரி, உங்கள் விருப்பம் தான். அது சொல்லி முதல்ல சித்தி செஞ்சுக்கணும். சித்தி செய்யாமல் இந்த பதிவுகளை செய்யக்கூடாது. சித்தி செய்யாமல் செய்தால் அவர்களுக்கு பிரச்சனை உண்டாகிவிடும். அதனால் சித்தி செஞ்சு தான் செய்யணும். படையலாம் எப்படின்னு சொன்னால், கல்கண்டு, டைமண்ட் கல்கண்டு, சர்க்கரை, பொரி என்ற கடலை, பாதாம், பிஸ்தா, அதுமாரி ஏதாவது இனிப்பு வகைகள் வச்சு தான் செய்யணும். சும்மா செய்யக்கூடாது. நல்ல மணமான ஊதுபத்தி இருக்கணும். சாம்பிராணி மணமானது இருக்கணும். கிழக்கு திசையும் செஞ்சு செய்யலாம், அல்லது மேற்கு திசை நோக்கியும் செய்யலாம். மேற்கு திசை நோக்கி செய்யலாம். மாலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு படிகமணி மாலை தான் பெஸ்ட்டு. முஸ்லீம் சார்ந்ததுக்கெலாம் படிகமணி மாலை தான் பெஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால், மனதில் உரு வைத்து கொள்ளுங்கள். அதற்குண்டான வழிமுறைகளை தெரிஞ்சுங்க. மந்திரத்தை 1128 தரம் சித்தி செய்து கொண்டு, உங்கள் முன்னாடி இந்த ஜின்கள், ஏவல்கள், அதுமாரி ஏதாவது ஒரு பாதிப்புகள் நிறைந்த நபர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னால், இந்த சக்கரத்தை அவன் முன்னாடி எழுதி உட்கார வச்சு, இந்த மந்திரம் பாடல் போல் இருக்க அந்த மந்திரத்தை நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னால், அது வாய் விட்டு பேச ஆரம்பிச்சிடும். பேச ஆரம்பித்து விடும். ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால், அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? மந்திரத்தை படிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு கலசம், புது கலசமாக இருக்கணும். நீங்கள் சித்தி பண்ணும்போதே ஒரு கலசத்தை வாங்கிக்கிங்க. சித்தி பண்ணும்போதே ஒரு கலசத்தை வாங்கி, அதுக்குள்ளே தண்ணியை வச்சு, இந்த மந்திரம் 128 குடி சொல்கிறீங்க இல்லையா, அந்த மந்திரத்தை 128 சொல்லி சித்தி சொல்லிக்கூட தண்ணி நீங்களே கூட குடிச்சிடலாம். அதே மாதிரி அவங்களுக்கு வர்ற நபர்களுக்கும் இந்த ஒரு கலசத்தில் தண்ணியை வச்சு ஊதுபத்தி கொளுத்தி, மணமாக ஊதுபத்தி கொளுத்தி பாட்டை, அதாவது மந்திர பாட்டை நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னால், ஆட்டோமேட்டிக்காக அது பேர் சொல்ல ஆரம்பிச்சிடும். என்ன ஏதுன்னு அதனுடைய வரலாறு சொல்ல ஆரம்பித்து விடும். அதற்கப்புறம் இந்த மந்திரத்தை 9 முறை, எப்படி 9 முறை கூறி, அந்த தண்ணியில் 9 முறை சொல்லி ஊதி, மறுபடியும் இந்த மந்திரத்தை 7 முறை அல்லது 3 முறை உச்சரித்து கொண்டே தண்ணியில் கலசத்தில் இருக்கிற தண்ணியை கையில் விட்டு அவங்க முகத்தில் அடிக்க வேண்டும், தெளிக்க வேண்டும். இப்படி அடிச்சிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது விலகிவிடும். அதற்கப்புறம் இந்த சக்கரத்தையே தாயத்தாக போட்டு கொடுத்துடலாம். இது எத்தனை நாள் செய்யணும்னு சொன்னால், தொடர்ந்து 3 நாள் செய்யணும். தொடர்ந்து 3 நாட்கள் செய்தால் இந்த பாதிப்புகள் விலகிவிடும். இதுதான் ஒரு தீர்வு. ரொம்ப எளிமையான முறை. அதற்கு முன்னாடி ஒரு மசூதியோ அல்லது உங்களுக்கு யாராவது இஸ்லாமிய நண்பர்கள் இருந்தாங்கன்னா, உங்கள் போர் ஒரு துவா பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு செய்யுங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கும். இந்த மந்திரத்தை பாட்டை படிச்சிடலாம். வஞ்சகம் அகற்றி வழிவே, அதாவது
வஞ்சகம் அகற்றி வழியவள் மாற்றி வரும் பில்லியை அஞ்சப் பிடித்து அறைக்குள் அடைத்தே. அதற்கு பின் நெஞ்சைப் பிளந்து நினைகுடல் வாங்கி நெறிநெறித்து பஞ்சாய்ப் பறக்கும் பரியந்த மாட்டி வைப்பர் முகமதின் என்ற நாமம் கொண்டே 1128 இன்னொரு வாட்டி மந்திரத்தை படிக்கிறேன், நல்லா தெளிவாக கேட்டுங்க. வஞ்சகம் அகற்றி வழியவள் மாற்றி வரும் பில்லியை அஞ்சப் பிடித்து அறைக்குள் அடைத்தே. அதற்கு பின் நெஞ்சைப் பிளந்து நினைகுடல் வாங்கி நெறிநெறித்து பஞ்சாய்ப் பறக்கும் பரியந்த மாட்டி வைப்பர் முகமதின் என்ற நாமம் கொண்டே 1128 உரு. இதில் ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க. சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ பதிவுகள் வந்து கேட்டிருக்கீங்க. அடுத்தடுத்து அதற்கு நீங்கள் என்னென்ன பதிவுகள் கேட்டிருக்கீங்களோ தொடர்ந்து ஒரு பதிவாக வந்து வரும்.